ஆந்திரா தெலுங்கானாவில் கனமழைக்கு இதுவரை 24 பேர் உயிரிழப்பு. தொடர்ந்து தண்ணீரில் தத்தளிக்கும் விஜயவாடா. விஜயவாடாவில் மழை வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளை 2வது நாளாக படகில் சென்று ஆய்வு செய்த முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. தனியார் உணவகங்கள், தன்னார்வ அமைப்புகள் மூலமாக மக்களுக்கு உணவு வழங்கவும் ஏற்பாடு. ஆந்திராவில் பெய்த கனமழையால் அடித்து செல்லப்பட்ட ரயில்வே தண்டவாளங்கள். ராயன்பாடு ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்ட தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயில். ஆந்திராவில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தால் சென்னை தாம்பரத்திற்கு வரும் ரயில்கள் உள்பட 18 ரயில்களின் சேவை ரத்து. இன்று மட்டும் 8 ரயில்களின் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. பாராலிம்பிக்கில் பதக்கத்தை உறுதி செய்தார் தமிழக பேட்மிண்டன் வீராங்கனை துளசிமதி முருகேசன். அரையிறுதியில் தமிழகத்தை சேர்ந்த மனிஷா ராமதாஸை நேர் செட்களில் வீழ்த்தினார். சென்னையில் நடைபெற்ற இரவு நேர கார் பந்தயம் நிறைவு. மிரட்டலான சத்தத்துடன் அசுர வேகத்தில் பாய்ந்து சென்ற கார்களை கண்டு ரசித்த மக்கள். கார் பந்தயத்தை காண குவிந்த பிரபலங்கள். சிவகார்த்திகேயன், யுவன் சங்கர் ராஜா, நாகசைத்தன் உள்ளிட்ட கார் பந்தயத்தை சிறப்பாக நடத்தியதாக அமைச்சர் உதயநிதிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மலையாள திரைத்துறையில் பாலியல் தொல்லை குறித்த ஹேமா கமிட்டி அறிக்கைக்கு நடிகர் மம்முட்டி வரவேற்பு. அறிக்கையில் கூறியதால் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் தமிழர் கூட்டணி நான் தனிச்சு போட்டியிடு 26 இப்ப அதுக்கு வேட்பாளர் போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க வேணா கட்சியில சேருங்க, உங்களுக்கு சீட் தரேன். பக்தர்கள் இணைந்து அரோகரா முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். ஆவணி அமாவாசையை ஒட்டி அக்னி தீர்த்த கடற்கரையில் குவிந்த பக்தர்கள். ராமநாத சுவாமி கோயிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம். ஹேமா கமிட்டி அறிக்கை பற்றி தனக்கு தெரியாது என நடிகர் ரஜினிகாந்த் பேட்டி. தொடர்ந்து திரையுலகுக்கும் மீண்டும் மீண்டும் கேள்வி எழுப்பியதால் செய்தியாளர்களிடம் தகராறு. நடிகர் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு இயக்குனர் வெங்கட் பிரபு பிரத்யேக பேட்டி. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். போல்ட் இனஃப் டு கம், இந்த மாதிரி தப்பு நடக்குது, இந்த மாதிரி இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு இதே மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் வந்தா நல்லா இருக்கும். பாடத்திட்டத்தின் தரம் மோசமாக உள்ளது. தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி விமர்சனம். ஆடவர் தாண்டுதல் 100 மீட்டரை தொடர்ந்து 200 மீட்டர் ஓட்டத்திலும் வெண்கலம் வென்று பிரீத்தி. கேரள காங்கிரஸில் பாகிஸ்தானின் கராச்சியில் புதிதாக திறக்கப்பட்ட ஷாப்பிங் மாலில் திருடிச் சிறப்பு தள்ளுபடி என்ற அறிவிப்பை பயன்படுத்தி ரயில் சேவை பாதிப்படைந்தது. இதில் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் பாதி வழியில் சிக்கியிருப்பதாக அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராயன்பாடு ரயில் நிலையத்தில் தண்டவாளம் அடித்து செல்லப்பட்டதால் தமிழ்நாடு விரைவு ரயில் பாதியில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்து கூடுதல் அப்படிங்கிறது தொடங்கி இருக்கா விவரங்கள்?
ஜெனிஃபர், கடந்த ஒரு வாரமாக இருக்கிறது. மிக முக்கியமாக சென்னையிலிருந்து புறப்பட்ட அந்த தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ஆனது தற்போது இந்த ராயனபாடு என்ற ஒரு நிலையத்திலேயே சிக்கிக் கொண்டிருந்தது. சனிக்கிழமை முதல் அந்த ரயிலானது இரு பக்கமும் நீர் சூழல் அனைவருமே தற்போது புல்டோசர்கள் உதவி கொண்டு அவர்கள் வெளியே பாதுகாப்பான இடத்திற்கு தற்போது கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. மிக முக்கியமாக இதுவரை சுமார் 140 ரயில்கள் தற்போது கேன்சல் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல மிக முக்கியமாக இந்த தெற்கு ரயில்வேயிலிருந்து இன்று மட்டும் சுமார் 18 ரயில்கள், இது வந்து சென்னை, ஹைதராபாத், கேரளா அனைத்துமே இன்று மட்டும் சுமார் 18 ரயில்கள் தற்போது வரை இனி ரயில்கள் செல்வதற்கு இன்னும் அதிக நாட்கள் பிடிக்கும் என்றும் தற்போது ரயில்வே உயரக்கூடும் என்றும் ரயில்வே துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ஜெனிஃபர், கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இயற்கையின் கோர தாண்டவத்தால் தீவு போல மாறியுள்ளன ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில். நகரமே தத்தளித்தது. வீடுகளை வெள்ளம் சூழ்ந்ததால் செய்வதறியாது தவித்த மக்கள் கழுத்தளவு நீரில் நடந்து பாதுகாப்பான இடங்களை நோக்கி படையெடுத்தனர். பெட்ரோல் நிலையங்களையும் மழைநீர் சூழ்ந்தது. திடீர் வெள்ளத்தால் பேருந்து உள்ளிட்ட வாகனங்கள் சாலியம் கிராமத்தில் தரைப்பாலம் மூழ்கியதால் கனமான கயிற்றை கட்டி மக்கள் ஆற்றை கடந்தனர். அப்போது ஒருவர் அச்சமின்றி ஒரு கற்றை பின்னர் ஆற்றின் நடுவில் உள்ள மரத்தின் கிளையை பிடித்து தொங்கிக் கொண்டு காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என கதறிய அவரை மக்கள் பத்திரமாக மீட்டனர். விஜயவாடாவில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆந்திர சந்திரபாபு என்று ஆய்வு செய்தார். ஆந்திராவை போன்று தெலுங்கானாவிலும் வெள்ளத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. ஹைதராபாத்தில் உசைன் சாகர் ஏரி முழு கொள்ளளவை எட்டியதால் உபயேற்றப்பட்டது. அவளையும் வெள்ளம் சூழ்ந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. தெலங்கானாவின் கம்மம், சூர்யாப்பேட்டை தினம் 6 போல் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. சுமார் 100 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன. தமிழ்நாடு சார்மினார், கோதாவரி எக்ஸ்பிரஸ் ரயில்கள் கொண்டப்பள்ளி மற்றும் ராயனபாடு ரயில் நிலையங்களில் நிறுத்தப்பட்டன. பொள்ளாச்சியில் மலையாள திரைப்பட படப்பிடிப்பு முடிந்த நிலையில் தயாரிப்பாளர் தன்னிடம் அத்துமீற முயன்றதாக நடிகை ஷர்மிளா குற்றம் சாட்டியுள்ளார். ஒட்டுமொத்தமாக 58 திரைப்படங்களில் நாயகியாக நடித்துள்ள அவர் தமிழ் திரையுலகில் எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை என்று நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு விளக்கம் அளித்துள்ளார். நம்ம காலம் மாறி போச்சுன்னு ஒரு தமிழ் படம் வந்துருந்துச்சு இல்லையா, அதோடைய ரீமேக் மலையாளத்துல எடுத்தாங்க. அர்ஜுனன் பிள்ளையும் மஞ்சு மக்களும் சொல்லிட்டு அது ஃபுல் ஷூட்டிங் வாஸ் இன் ஷொர்ணூர் முடிச்சுட்டு பொள்ளாச்சியில ஒரு சாங்காக வந்திருந்தோம். அது பேக்கப் முன்னாடி அந்த சாங் எடுத்துட்டு பேக்கப் அந்த கடைசி நாள் அந்த ப்ரொடியூசர் வந்து ஹி ட்ரை டு ரேப் மீ. எப்பவுமே நம்ம பேக்கப் ஆயிப்போம் சொல்லுவோம் இல்லையா, டேவிட் ஒரு லேடி ஒரு மேல் மெம்பர் 2 பேரும் டார்ச்சர் பண்ணாங்க. என் கிட்ட they try to was able to do something. ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க. அடிக்கல் ராஜ் எம்பி வாஸ் வெரி க்ளோஸ் வித் மை பாப்பா, எங்க டிஸ்டன்ட் ரிலேட்டிவ். அதாகிரம் சொல்லிட்டு அவங்களே வந்து கொண்டு செட்ரைட் பண்ணாங்க. அதுக்கு அப்போ அந்த காலத்துக்கு we didn't have mobile phone, only landline. அதனால எஸ்டி போட்டு போய் அப்பா அவங்க அங்கேயே அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டோம். இப்போ நீங்க மலையாள சினிமால மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல துறைகள் மொழியும் இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்க வேண்டி இருந்ததா? தமிழ்ல எனக்கு உண்மையிலேயே ஒண்ணுமே இல்லம்மா. தெலுங்குல 2 படத்துல ஒரு படம் கரெக்ட் பண்ணிட்டாரு, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படி இப்படின்ட்டு. சோ அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. அங்கேயே ஒரு சம்பவம் சொன்னீங்க மாதிரி அந்த பிரச்சனைகள் அல்லது இப்போ முன்னணியில இருக்கிற நடிகர்கள் அல்லது இயக்குநர்களால இது மாதிரி முன்னணியில இருக்கிறவங்க ஒரே ஒருத்தர் தான், ஹரிஹரன் சார். அவரை பத்தி சொன்னேன். அது ஏன்னா அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். விஷ்ணு அண்ணான்னு ஒருத்தர் வந்திருந்தார் கூட. அவர் வந்து ஒரு பூரம்னு ஒரு மலையாள படத்துல ஹீரோவா பண்ணவரு. அவர் எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட். சோ அவர் தான் ஒரு படம் எடுக்கிறாரு, வரியாம ஹீரோயின் கேட்டாருன்னு. சரி போய் பார்த்தோம், நல்லபடியா ஹேண்டில் பண்ணாங்க. காஃபி டீ எல்லாம் கொடுத்தாரு, நல்லபடியா பேசிட்டு இருந்தாரு. நான் வந்துட்டேன் வீட்டுக்கு. அதுக்கப்புறம் விஷ்ணு அண்ணாவை கூப்பிட்டு அவர்கிட்ட பேசுறேன், இந்த மாதிரி இந்த படம் அப்படி இப்படி. மற்றும் மு.க. ஸ்டாலின்
அண்மை செய்தி. ஆந்திராவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளம் காரணமாக சென்னையில் இருந்து ஆந்திராவிற்கு செல்லும் 18 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. ஆந்திராவில் ஏற்பட்டுள்ள வெள்ளம் காரணமாக சென்னையிலிருந்து செல்லும் 18 ரயில்களின் சேவை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேற்றிரவு முதல் 6ஆம் தேதி வரையிலான ரயில்களின் சேவைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இன்று மட்டும் 8 ரயில்களின் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் தொடர் மழை காரணமாக கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. பல்வேறு நபர்கள் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் ஆந்திராவிற்கு சென்னையிலிருந்து செல்லும் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.